Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என் பைக்ல வந்துட்டு நான் 220 அவெஞ்சரோட windshield மாட்டி இருக்கேன். இத வந்துட்டு நான் ஒரு லுக்குக்காகவும் ப்ளஸ் மெயின் பர்பஸ் எதுக்காகனா எனக்கு wind blast இருக்க கூடாது. நான் 80 ல எல்லாம் போகும்போது நல்ல wind blast ஃபீல் பண்றேன். சோ அந்த wind blast இருக்க கூடாதுன்னு தான் நான் இதல மாட்டினது. பட் இதுல எனக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படினா மாட்டினதுக்கு பிறகு இப்படி நான் உட்கார்ந்துட்டு போறேன் அப்படினா பாத்தீங்கனாலே தெரியும். என்னோட neck height-க்கு தான் வருது இது. ஓகேங்களா windshield. ஸோ ஆப்வியஸாக என்னோட ஃபேஸில் தான் மொத்த ஏர்மே அடிக்குது. இப்போ நான் வந்துட்டு சின்னதாக கடைக்கு போகிறேன் பக்கத்து தெருவில் அப்படின்னா அந்த டைமில் ஹெல்மெட்டு லோக்கலில் இந்த பக்கத்து தெருவுக்கு போகும்போது போட மாட்டேன். ஹெல்மெட் போடாமல் போக முடியல. ஃபுல் காற்றும் அந்த டஸ்ட்டோடு சேர்த்து ஃபேஸுக்கு அடிக்குது. ஹெல்மெட் போட்டுட்டேன்னா அந்த ஆப்வியஸாக ஹெல்மெட் போட்டு வைசர் க்ளோஸ் பண்ணிட்டா காற்று அடிக்காது. பட் ஸ்டில் அந்த விண்ட் பிளாஸ்டோட நாய்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த விண்ட் பிளாஸ்டோட நாய்ஸ் ஹெவியாக அடிக்குது. ப்ளஸ் இப்போ வந்துட்டு நான் ஹெல்மெட் போட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னா ஸ்லைட்டாக குனிஞ்சாலோ இல்லை இப்படி திரும்பும்போது ஹெல்மெட்டில் இடிக்குது. இப்போ சென்டர் ஸ்டாண்டு போட்டிருக்கேன். சென்டர் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு இப்படி தள்ளி ஒரு வாட்டி மூக்கில் இடிச்சிக்கிட்டேன். வண்டிங்களை பார்த்துக்கிட்டே இப்படி நல்லா ஃபோர்ஸை தள்ளினா மூக்கில் இடிச்சிக்கிட்டேன். ஹெல்மெட்டில் போட்டிருக்கும்போது ஆப்வியஸாக ஹெல்மெட் இது வரையும் வந்துடும். ஈஸியாகவே இடிக்குது ஹெல்மெட்டு. சின்ன பசங்களை டேங்க் மேலே உட்கார வைக்கும்பொழுது அவங்களும் இதில் இடிச்சிக்கிறாங்க. ஒன்று குனிஞ்சி இதுக்கு கீழே தலையை க்ரௌச் பண்ண பார்க்குறாங்க. ப்ளஸ் இது மொபைல் மவுண்ட் வர மாட்டேங்கிறேன் இல்லையா. ஸோ இடமே ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த மாதிரி டைம்லலாம் சின்ன பசங்களும் உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா இப்படி வருது இல்லையா, இதோட ஆங்கிளை அப்படியே டில்ட் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஹெட்லைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வர்ற மாதிரி விண்ட்ஷீல்டு. அப்போது எனக்கு ஹேண்டில் பார்லேருந்து இதுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு வந்துட்டு அந்த ஆயில் டேங்க்கில் வந்துட்டு இடிக்குது. போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்து இந்த இடம் பெயிண்ட்டே பார்த்தீங்கன்னா உறிஞ்சிட்ருக்கு. ஸோ அது அடிச்சு உறிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடாது பேப்பரை மடித்து வச்சுருக்கேன். இந்த இஷ்யூஸ்லாம் இதில் இருக்குது. இதை நான் வந்துட்டு இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் விண்ட்ஷீல்டை கழட்டிக்கிறேன். இப்போ இந்த எஸ்எஸ் ப்ராக்கெட்டையும் கழட்டிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு அட்டை வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர்லேயே இந்த மாதிரி கார்ட்போர்டு உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். உடைச்சிங்கன்னா அப்படியே உடையும். மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா நம்ம விண்ட்ஷீல்டு மாட்டுற ப்ராக்கெட் வருது இல்லையா, உள்ளே இருந்து ஒன்று, அதில் வந்துட்டு மொத்தம் இந்த சைடு 2 ஹோல்ஸ், இந்த சைடு 2 ஹோல்ஸ் இருக்குது. அந்த 2 ஹோல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுட்டு இங்கேருந்து நான் வந்துட்டு இதை எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்கெட் மாட்ட போகிறேன். அந்த எஸ்எஸ் ப்ராக்கெட்டுக்கும் இதுக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கும் நான் இன்டர்மீடியேட்டாக இன்னொரு ப்ராக்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கேப்பை வந்துட்டு இந்த ப்ராக்கெட் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான டிசையர்டு ஷேப் ஓகேங்களா, அதுக்குள்ளே போய் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஷேப் வந்துருச்சு. இப்போது இந்த ஹோல்ஸை வந்துட்டு நான் இதில் வச்சுருக்கிற ஆங்கிள்லேயே வச்சு மார்க் பண்ண போகிறேன். ஹோல்ஸ் 4 ஹோல்ஸையும் மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிற கார்டையும் உடச்சிக்கிட்டு அந்த ஷேப்பில் நான் வந்துட்டு ஒரு எம்எஸில் ப்ராக்கெட் செஞ்சு அதை தான் நான் கடைசியாக வந்துட்டு இதில் அசம்பிள் பண்ண போகிறேன். ஏதாவது குச்சி, ஷார்ப்பான குச்சி இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். Here we go. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற பியூட்டி நமக்கு என்னென்னா இந்த ஒரு ப்ராக்கெட்டை வச்சு நம்ம வந்துட்டு 2 சைடுமே போட்டலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு சேம் தான். ஓகேங்களா. ஸோ முடிஞ்சது. இப்போ இதை வந்துட்டு நம்ம எஸ்எஸ்ல வந்துட்டு கட் பண்ணி அசம்பிள் பண்ண வேண்டியது தான். ஓகே கைஸ், கட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக. பென்னில் மார்க் பண்ணி பென்லேயே நான் ஹோல்ஸை போட்டுட்டு
கரெக்டாக அதில் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இதை செஞ்சுட்டேன். இது வந்துட்டு டேமேஜ் ஆகுது, மடி இது ஈஸியாக பேக்கெட்டில் வச்சா உடையுதுன்றதால டேப் போட்டு ஒட்டியிருக்கேன், உடையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. சில இடங்க பார்த்தீங்கனாலே தெரியும், பெண்ணில் ஹோல்ஸ் போடும்போதே உடஞ்சிருச்சு, அதனால் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஃபேப்ரிகேஷன் ஷாப்பில் கொடுத்தாலே இந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு கட் பண்ணி ட்ரில் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா இதுக்கு நான் ஒரு 2D ட்ராயிங்கும் போட்டிருக்கேன். எதுக்காகனா இப்போ லேசர் கட்டிங்லாம் கொடுத்தோன்னா அதை விட சீப்பாக முடிஞ்சிடும். ஃபேப்ரிகேஷன் பண்ணுறத விட அவங்க ட்ராயிங் கேட்பாங்க, ட்ராயிங் கொடுத்தா 2 நிமிஷத்தில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான், ஏதாவது பக்கத்தில் லேசர் கட்டிங் கடை கிடச்சிதுன்னா அங்கே கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங்கும் போட்டு வச்சுருக்கேன். ஓகே கைஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டோம். என்னடா இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, ஸ்கொயராக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதே ஷேப்பில் கட் பண்ணி தரணும் அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் ஷாப்பில் ஒரு பீஸுக்கு 300 ரூபா, 2 பீஸுக்கு 600 ரூபா ஆகிடும். ஏன்னா லேபர் சார்ஜஸே, லேபரு 3 to 4 hours வேலை செய்ய வேண்டியிருக்கும் இந்த ஷேப்பு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணி ட்ரில் மட்டும் போட்டு கொடுங்க, நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நான் வந்து ஹேக்ஸா பிளேடை வச்சு நானே கட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வேலையை ஆரம்பிப்போம். ஓகே காய்ஸ், அன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக டைம் கிடைக்கல இதை பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு இதை கட் பண்ணி பார்த்துருவோம், கட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம பவர் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நாலு ஹோல்ஸும் மேட்ச் பண்ணிட்டேன். சரிங்களா, மேட்ச் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். Here we go. அவுட்லைன் போட்டாச்சு. சேம் இன்னொரு பீஸ்லேயும் நம்ம பண்ணிடலாம். முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ கட்டிங் வேலையை ஆரம்பிக்கலாம். பத்து நிமிஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க. இவ்வளோ தான் என்னால் கட் பண்ண முடிஞ்சுது. இது வேலைக்கே ஆகாது, பவர் டூல்ஸ் எடுக்க வேண்டியது தான். எட்ரா அந்த AG4. இப்போ பார்த்தீங்கன்னா
கட்டிங் வேலை முடிஞ்சது. இது இப்போ கிரைண்டிங் பண்ணி ஷேப் பண்ணோம். ஃபுல்லாக ரவுண்டட் கார்னர்ஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ. ஒரு வழியாக மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஃபைனல் எஸ்எஸ் லேம்பை மாட்டிடுவோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. வெற்றிகரமாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக நின்றுடுச்சு. இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிருச்சுன்னு தான் சொல்லணும். எவ்வா எவ்வளோ கஷ்டம்டாப்பா. ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நம்மளோட விண்ட்ஷீல்டை மாட்டிட்டோன்னா கரெக்டாக பண்ணியிருக்குமா இல்லை சொதப்பிட்டோமான்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, விண்ட்ஷீல்டை மாட்டி பார்த்துருவோம். பயமாக தான் இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்ப்போம். பர்ஃபெக்டாக வந்திருக்கா தெரியல. நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 1/2 இன்ச் வெளியே தான் வந்திருக்கு. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா இல்லை ஃபஸ்ட் இருந்ததே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக மாட்டிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். விண்ட் பிளாஸ்ட் குறைஞ்சிருக்கா எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ போல்ட்டெல்லாம் டைட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கேப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விண்ட்ஷீல்டுக்கும் என்னோடய ஹேண்டில் பாருக்கும் இப்போ இடிக்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் வாய்ப்பே கிடையாது. ரொம்பவே கேப் வந்துருச்சு. அண்டு நானும் எவ்வளோ எக்குனாலும் விண்ட்ஷீல்டில் முட்ட மாட்டேன் இனிமேல். அதெல்லாம் பாசிட்டிவ்ஸாக இருந்தாலும் எனக்கு இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தாக நிற்க வச்ச மாதிரி இருக்குது. பைக்கோடு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன்.
இப்போதைக்கு என்னோட ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட் எல்லாமே என்னோட நெத்திக்கு மேலே தான் போகுது. கொஞ்சம் கூட வின் பிளாஸ்ட் என் ஃபேஸுக்கு அடிக்கல. ஹெல்மெட் போடாமலே நெத்திக்கு மேலே தான் போகுது. இன்னும் ஹெல்மெட் போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுத்தமாக வின் பிளாஸ்ட்டே ஃபீல் ஆகாது. பட் இதில் என்ன எனக்கு ஒரு இது இருக்குன்னா, புதுசாக இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓட்டுறேன் இல்லையா, எனக்கே கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஏன்னா பைக்கோட அந்த விண்ட்ஷீல்டு செட்டப்போட நான் பழகலை. இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, ரோட்டில் பாதி வந்துட்டு விண்ட்ஷீல்டு மறைக்குது என்னோட ஐசைட்டில். பைக் இங்கே முடிஞ்சிடுது, பட் விண்ட்ஷீல்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டுக்கு வருது. என்னோட ஐசைட்டில் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டே பாதி ரோட்டில் இருக்குது. ஸோ பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். பட் விண்ட்ஷீல்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்மோக் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும் இது டிரான்ஸ்பரண்ட்டானது தான். ஸோ எனக்கு ரோடு இதில் தெரியுது, பிரச்சனை இல்லை. பட் இது பழகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் வின் பிளாஸ்ட் பிரச்சனையும் சரி, எனக்கு இந்த இடிக்கிற பிரச்சனையும் சரி சால்வ் ஆகிடுச்சு. அதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்யணும்னு நினச்சேன்னு செஞ்சுட்டேன். அண்ட் லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அசிங்கமாக இருக்கா இல்லை நல்லா இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட்டாக இல்லை சொதப்பலா, நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை செஞ்சுட்டேன். அண்ட் இந்த கட் பண்ணியிருக்க பிளேட்டோட டிராயிங்கை வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி அட்டாச் பண்ணுறது எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரைவ் லிங்காக போட பார்க்குறேன். டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு புரியலனா ஃபஸ்ட்லேருந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே இதை பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது லேசர் கட்டிங் ஷாப் இருந்துச்சுன்னா அந்த டிராயிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டிராயிங்கை மட்டும் கொடுங்க, அந்த கேட் ஃபைலை மட்டும். அவங்க ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு லேசர் கட்டிங் கம்பெனி பக்கத்தில் எதுவும் இல்லைனா, நான் இந்த டிராயிங்கோட பிடிஎஃப் ஃபைலையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் A4 ஷீட்டில் 1:1 ரேஷியோவில் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுங்க. அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்படியே பிளேட் மேலே ஒட்டி நீங்கள் அப்படியே கட் பண்ணாலும் சரி, சேம் டைமென்ஷன் தான் வரும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த Avenger 220 விண்ட்ஷீல்டை 160 ஸ்ட்ரீட்டில் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு தெரியலனா, நான் அதுக்கும் தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி அசம்பிள் பண்ணுறது, என்னென்ன பொருள் வாங்கணும், எங்கே வாங்கணும் அப்படின்றது அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய அவெஞ்சர் இந்த விண்ட்ஷீல்டை வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்ட்ரீட் பைக்கில் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மாட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி விண்ட்ஷீல்டை வந்துட்டு இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவிலே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் சித்து.